ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஷெஃப் லைஃப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாகவே டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கிறத விட டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் அவங்களோட டே டு லைஃப்ல இருக்கும். அவங்க அவங்களோட லைஃப்பை பற்றி யோசிக்கிறத விட என்ன எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது மட்டும்தான் டே டு டே லைஃப்ல பாதி டைமே ஓடும். அவங்கள தெரியாமல் அன்கான்சியஸாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க வேலை பார்க்கும்போது ஓடும். ஏன்னு கேட்டேன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த ஹோட்டல் ஃபீல்டில் கண்டிப்பாக நிறைய இடத்துல கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜாப்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சம் டைம் ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன், அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கில் இருக்கிற டெட்லைன், ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அப்ரிசியேஷன், நான் பண்ணுற வேலைக்கு ஏற்ற அப்ரிசியேஷன் கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் ஒரே வேலையை ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்குது, கிரியேட்டிவிட்டி உள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷெஃப்ஸை ஓவர் திங்க் பண்ண வைக்கும் அவங்களோட கெரியரை பற்றி. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன், ஸோ இது அவங்களோட கமிட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள ஒரு நர்வஸாக ஆகும். அவங்கள இதெல்லாம் லைஃப்பில் செட் ஆகுமா, என்ன லைஃப்பில் தினமும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்குது, ஒரு கரெக்டான டைமுக்கு போக முடியல, இப்போ எவ்வளோ தூரம் வேலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற சேலரி இல்லை. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் அவங்கள ஒரு ஒரு ஹாப்பியாகவே ஒர்க் பண்ணலாம் விடாது. நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ஸோ ஒரு பெரிய ஷெஃபே சொல்கிறாங்க இப்படிலாம் ஒர்க் பண்ணணும், லவ் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் மோஸ்ட் ஆஃப் திருப்பி இருக்காது. அவங்க அவங்களோட மைண்ட் செட்டுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்னோட சுச்சுவேஷன், நான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ஒன் வீக்காகவே இந்த ஹோட்டல் செம்ம பிஸி. நான் இருக்கிற ஹோட்டல் மோர் தென் 250 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ ஈவெண்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன் நம்ம மோஸ்ட்லி இதெல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல வர்றது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு 250 சம்திங் அரௌண்ட் ஸோ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட ஷீப் பேக்கரியில் நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் இங்கே பிரெட் செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா கேட்டுங்க எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா, இங்கே மெயின் கிச்சனுக்கு தேவையான பிரெட்ஸ், அங்கேயே அதிகமான பிரெட்ஸ், டிஃப்ரெண்ட் பிரெட்ஸ், லைக் ப்ரியோச்சிலே லோப்ஸு, ஸோ நிறையா இங்கிலீஷ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி நிறைய இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை டெய்லி நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஏன்னா இங்கே அதிகமாக போகும், பிரெட்ஸ் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ அதுவும் பண்ணி ஆகணும். ஸோ நாங்கள் நார்மலாக தேவையான பிரேக்ஃபாஸ்ட் தேவையான வினசரி பண்ணி ஆகணும். இதை தவிர்த்து இந்த ஈவெண்ட்டுக்கு தேவையான வினசரி பண்ணணும். இதுக்கு 2 ஆளே பத்தாது, ஆனால் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுவும் இங்கே இருக்கிறதும் சின்ன கிச்சன் தான். ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஷீப் பேக்கர் வெக்கேஷன் போயிட்டாரு. இப்போ நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஸோ இங்கே ஒரு டெட்லைன் வருது எனக்கு. இங்கே எனக்கு ஒரு கமிட்மெண்ட், இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 250 பீப்புள்ஸுக்கும் நீங்கள் ஹோம்மேட் வெனசரிஸ் தான், அதுவும் 3 வெரைட்டி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் எனக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு ஆள் இருக்கேன், இட்ஸ் நாட் அ பாசிபிள். இது நார்மல் ஒர்க் பண்ணுற மிஷன் கிளாஸு. ஸோ என்னால் டே டு டேக்கு தேவையானது பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் 200 தேவையான 3 ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரோஷான்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, க்ரோசான் நான் 200 பண்ணி ஆகும். ஸோ பன்னோட சாக்லேட் எடுத்திங்கன்னா அதுவும் நான் 200 பண்ணி ஆகும். டேனிஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் எடுத்து ஆகணும். ஈவன் மஃபின்ஸும் பண்ணி ஆகணும். இதை தவிர்த்து நான் சவுர்டோவும் பண்ணி ஆகணும். நார்மல் டேக்கு தேவையான டே டு டே லைஃப் தேவையான மிஷன் கிளாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெட்லைன். ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை ஒரு இம்பாசிபிள். ஆனால் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது இங்கே வந்திருக்கிறது கெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஹோட்டலோட ஹெட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். ஸோ இவங்களுக்கு நம்ம ஹோம் மேடு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க போல. ஏன்னா இது அவங்களோட ஸ்டாண்டர்டை காட்டுறது. ஸோ அதனால வெளியே இருந்துலாம் ஆர்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை நான் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் என்ன மனுஷனா மாடா, ஸோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது இப்படிங்கிற ஒரு இது வச்சிருந்தேன். அப்படின்னா இதுக்கடுத்து வர்ற நாட்களில் நம்ம அடுத்தடுத்து போய் ஆகணும். நமக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் கோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாதைங்கிறது ஒரு கரடு முரடா ஒரு நெருகலாக தான் இருக்கும். அப்படியே ஸ்மூத்தாலாம் போக முடியாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன், ஹார்டான சுச்சுவேஷன், எக்ஸ்ட்ரீம்ல உங்களை டிப்ரெஷன் தள்ளுற மாதிரி சுச்சுவேஷன், என்னால் முடியாது, இதெல்லாம் பண்ண முடியுமா, நான் எப்படி தூங்குறது, இந்த மாதிரியான எப்படி எந்திரிச்சு நாளைக்கு டியூட்டிக்கு வர்றது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்மளை பின்னாடி இழுக்கும். ஓகேங்களா? ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 வீக்கில் அரௌண்ட் 4 days ஸோ நான் ஒரு ப்ராப்பராக நான் தூங்கவே இல்லை.
இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிற்கிறது நைட் ஷிஃப்ட்டில் நிற்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் நான் மார்னிங் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்துட்டு 4:30 எந்திரிச்சு வந்து ஆஃப்டர்நூன் நான் போயிட்டு திரும்பி 4 hours ஜஸ்ட் 4 hours தூங்கிட்டு நான் மறுபடியும் நைட் ஷிஃப்ட் வந்துட்டேன். ஏன்னா வந்து மெயின் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வேணா சர்வீஸ் கொடுக்கணும். அப்படி ரிக்வஸ்ட் பண்ணும்போது நம்மளால வேறு ஆப்ஷனே இல்லை, பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் வருது. ஏன்னா ஹோட்டலில் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஹோம்மேட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வரும்போது நம்மளை வந்து வேற ஆப்ஷனே இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த டிப்ரெஷன் எல்லாமே நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி, யார்ட்டையும் போய் எக்ஸ்பிரஸும் பண்ண முடியாது. நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கோம், நம்ம வெளியிருந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம வேலை பார்க்கணும். ஸோ நம்மளோட ப்ரொஃபஷனலுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டே டு டே லைஃப்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க தாண்டி போய் ஆகணும். இதெல்லாம் பார்த்து நின்றாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். எந்த கெரியர்ல ஹோட்டல் ஃபீல்டுன்னு இல்லை, எந்த கெரியர் எடுத்தாலும் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதுவும் இல்லாம நீங்க போய் உங்களோட கெரியர்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சம் டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு வரும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்க போயாகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பொசிஷன் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு என்வரன்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க பெரிய போஸ்டிங் போகும்போது லாங் டேர்முக்கு வந்து நீங்க வந்து ஸ்டேபிளா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்க இப்ப இருக்கிற பிரச்சனையை பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னைக்குமே வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே என்னோட லைஃப்ல இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்க அடுத்த லெவலுக்கு போறதை பத்தி யோசிக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான திங்கிங்கே போயிடும். ஸோ எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, இதனால முடியாது, நான் பண்ண முடியாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கேப்பபிளே நீங்க உங்களுக்கே தெரியாம போயிடும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணுங்க. நம்ம வந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்ல வைக்கிறது உங்களோட லேசினஸ், நீங்க திங்க் பண்ற விதங்கள் தான், நீங்க பாக்குற விதங்கள், கேட்ட விதங்கள். ஸோ ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கணும், நான் போய் ப்ராப்பரா தூங்கணும் அப்படிங்கிற அந்த லேசினஸ். ஸோ அதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற சூழ்நிலையில ஒரு கம்ஃபர்ட்டை தேடுங்க. அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கம்ஃபர்ட்டை தேடுங்க. ஸோ இது நீங்க உங்களை அடுத்தடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று வந்து ஷெஃப் லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அப்புறம் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரெஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்க மாட்டேங்குது நான் பண்ணுற வேலைக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டிவாக நான் தினமும் பண்ண முடியலை. எனக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரே வேலையை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சேலரி, நான் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறேன், 12 or 16 yearsலாம் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு சேலரி கரெக்டாக கிடைக்க மாதிரி. இந்த மாதிரியான விஷயங்கள் ஷெஃப் லைஃப்பில் வந்து அவங்கள வந்து டிமோட்டிவேட் டே டு டே லைஃப்பில் அதிகமாகவே ஆக்கும். அவங்கள வந்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா லாங் ரனுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். ஓகேங்களா? இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் வந்து அவங்களோட லைஃப்ல அவங்கள வந்து இந்த ஃபீல்ட் அவுட் ஆக வைக்கிறது. இல்லை டிமோட்டிவேட்டடா ஒரு அவரே இல்லாம வந்தோம், வேலையை பார்த்தோம், போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறது. ஆனா நீங்க வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க தாண்டி போய் தான் ஆகணும். ஒரு அவரோட இருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணுங்க. எனக்கு ஒரு கோல் செட்டிங் வச்சுக்கோங்க. லைக் நான் வந்து ஃபியூச்சர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆகணும், ஸோ நான் இந்த மாதிரி ஷெஃப் ஆகணும், நான் அதுக்கு இப்படி இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போறேன் இப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கோங்க. ஸோ கிரியேட்டிவாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னா நீங்க பண்ற டிஷ்ஷை விட சேலஞ்சா இருக்கிற டிஷ், லைக் சம் டிஷ்லாம் வந்து சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணுங்க. புது புது விஷயங்களை நீங்களே இது பண்ணுங்க. ஸோ முடிஞ்சா யூடியூப் உங்களோட இதையும் சொல்லுங்க, யூடியூப் இது பண்ணுங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஷெஃப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு கான்டாக்டில் இருக்க பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை கேதர் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக ஒரே வேலையை பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருதுன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வேலையை ரிப்பீட்டடாக பண்ணுறீங்களோ, மாஸ்டர் ஆகிறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியாக தெரியும், ஆனால் வந்து நீங்கள் ஓவர் த பீரியடுக்கு அப்புறம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அது வந்து முக்கியமான வேலையாக இருக்கும். அது நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து என்னடா ரிப்பீட்டட் இந்த வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வேலை எப்படி பண்ணுறாங்க, இந்த இது எப்படி இவ்வளவுதான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதில் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்போது அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ், அதை எப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படி கரெக்டாக அந்த ஃபுட்டை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, நீங்கள் அந்த ஃபுட்டை பார்க்குற விதம், இது எல்லாமே மாறும். இது எல்லாமே எப்போ நீங்கள் இப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எப்பயுமே வந்து என்னால் முடியாது, இதை பண்ண முடியாது, எனக்கு மட்டும் லைஃப்பில் எப்படி இருக்குது, இந்த ஹோட்டலுக்கு ஏன் தான் வந்தேனோ, எனக்கு டீம் சரியில்லை, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நீங்கள் பார்க்குற விதம், பேசுகிற விதம், ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு என்னால் முடியும்,
எனக்கு இந்த கோல் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்க போறேன். ஸோ எங்கேயாவது கோர்ஸ் இருக்கு, ஏதாவது பண்றாங்க, புது புது விஷயங்கள் பண்றாங்க, போங்க போய் பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவு நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நிறைய இடத்துக்கு முடிஞ்சா டிராவல் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த வேற டிராவல் பண்ண முடியும், ஏன்னா நம்ம வந்து ஆஃப் நாளே தூங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சம் டிசைஸ் கிரியேட் பண்ணணும், நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவு பீப்புளோட எங்கேஜா இருங்க, தனிமையிலே இருக்காதீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமாக சொல்றது, நான் இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக தெரியும், ஆனால் வந்து இந்த சின்ன விஷயங்கள் தான் நம்மளை வந்து லாங் ரன்னுக்கு நம்மளை ஒரு கன்சிஸ்டன்சியோட ஒரு வேலை போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியம் இம்பார்ட்டன்ட் ஒன்று எக்ஸசைஸ் அண்டு சாப்பாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பேர் வந்து சாப்பிட்றதே கிடையாது. என்னைய கேட்டீங்கன்னா பாஸ்ட் 3 days வந்து நான் கரெக்டாக சாப்பிடல, நான் லஞ்சு சாப்பிட்றதே கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஆனால் முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுருவேன். ஸோ முடிஞ்சாலும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தூங்க நீங்கள் நல்லா தூங்குறப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்ல வர ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அது மட்டும் எக்ஸசைஸ் வந்து உங்களை வந்து ஒரு டீமோட்டிவேட்டான டயத்துல வந்து முடியும் அப்படிங்கிற உங்களோட செல்ஃபை புஷ் பண்றதுக்கான அந்த மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ்னா நான் போய் ஜிம்முக்குலாம் அப்படிலாம் தேவையில்லை, ரூம்லயாவது இருக்கிற இடத்துலயாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணாவது ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை வந்து அடுத்தடுத்து போறதுக்கு உங்களை திங்க் பண்ற விதத்தை மாற்றும். ஓகேங்களா? ஸோ நான் அப்படிதான் இவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னை வந்து அடுத்தடுத்த அளவுக்கு கொண்டு போகுது. ஸோ நான் வந்து என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. ஸோ இது வந்து நான் ஏன் இந்த ஷேர் பண்றேன் அப்படின்னா வந்து ரியாலிட்டி தெரிஞ்சு நிறைய பேர் உள்ள வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அது ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி நம்ம உள்ள வரும்போது நம்மளோட சக்சஸை வந்து உங்களுக்கு வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க ரியாலிட்டி தெரிஞ்சு வர்றீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஸோ வர்ற ஃபியூச்சரில் வர ஸ்டெப்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு அவேர் இருக்கணும். ஸோ நான் வந்த மாதிரி இந்த கஷ்டத்தை மட்டும் தயவுசெய்து உங்க இது தெரியாமல் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் வந்துட்டு நிறைய பேர் ஓடிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கமிட்மெண்ட்ஸுங்கிறது இருக்கும். லைக் அவங்க வந்து அந்த ஹார்டான சுச்சுவேஷனில் அந்த ஃபேமிலியோட டிஃபிகல்ட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த எய்ம், ஸோ அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வராது. இந்த டிஃபிகல்ட்டிஸ் மட்டுமே பெருசா பார்ப்பாங்க, பக்கத்துல வச்சு பார்ப்பாங்க, கண்ணு முன்னாடி பக்கத்துலயே வச்சு, அது தூரத்துல வச்சு பாக்குறது அந்த ஐடியாங்கிறது இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதிகமா வரும். ஸோ அதனால வந்து நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருதுதான் உங்களோட அந்த கமிட்மெண்ட், உங்களோட ஃபேமிலி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அதையும் யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து போய் தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட உங்களோட கெரியர்ல அடுத்தடுத்து போங்க. ஸோ நான் உங்களை பயமுறுத்த விரும்பல, ரியாலிட்டியை சொல்றேன். ஸோ இப்படிதான் இருக்கும். இந்த ஜாப்னு இல்லை, நீங்க எந்த ஒர்க் எடுத்தாலுமே அங்க டிப்ரெஷன், ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் போகுது. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு அதை கடந்து போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஷெஃப் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன், நான் சொன்ன சுச்சுவேஷன் தான் அதிகமா வரும். ஸோ அதை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது, ஒரு ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்றது. நம்ம வந்து இந்த வீடியோஸ், இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல பார்க்குற விதங்கள்லாம் இந்த ஷெஃப் லைஃப்ல இருக்காது. அப்படியே வந்துட்டு அப்படியே டிஷ்ஷை கொடுத்துட்டு அப்படியே போட்டோ தினமும் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா? ரிப்பீட்டடான ஒர்க் இருக்கும். நீங்க ஃபேஷன், எனக்கு ஃபுட்டு லவ் பிடிக்கும், போர் அடிக்க தான் செய்யும். நீங்க பண்ற வேலை போர் அடிக்க தான் செய்யும். ஓகேங்களா? ரியாலிட்டியில நம்ம பண்ற வேலை எப்பவுமே போர் அடிக்க தான் செய்யும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போய் தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் தினமும் ஒரு புது விஷயம் தினமும் நான் வந்து பயங்கரமா பண்ணுவேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரியாலிட்டி தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களோட கெரியர்ல நீங்க அடுத்தது போக பாருங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் ஷெஃப் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட்டை இந்த சுச்சுவேஷனுக்கு தவிர ரெடியா வாம போட உள்ள இறங்க பாருங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தானே எனக்கு தெரிஞ்சிருச்சுல, இப்ப இதெல்லாம் தாண்டி நான் அவட போவேன், எனக்குன்னு ஒரு செட் இருக்கு, எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்தடுத்து போக பாருங்க. உங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த உங்களுக்கு கீழே ஒரு ஜூனியர் வரான் அப்படின்னா அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணுங்க, அவங்களுக்கு நல்லபடியா சொல்லிக் கொடுங்க. இப்படிதான் ஒரு மரபை கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு நல்ல ஒரு இந்த ஹோட்டல் ஃபீல்ட்ல ஒரு நல்ல என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்றவங்க லைஃப்ல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த மாதிரி தான் ஹோட்டல் ஃபீல்ட்ல லைஃப் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பார்க்குற விதங்கள் ஸ்டார்டிங்ல இன்னும் மாறி இருக்கும். நான் பெட்டரா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு அந்த சுச்சுவேஷன் கிடைக்கல. ஓகே, இப்படிதான் வரணும் இருக்கிறப்ப இப்படிதான் வந்தாகணும். ஆனா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஒரு என்கேஜிங்கா இருந்து எனக்கு தெரியல. இது வந்து என்னோட மனசுல இருந்ததை எனக்கு தெரிஞ்சதை நான் இப்ப சொல்லிட்டேன்.
ஸோ முடிஞ்சளவு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ண பார்க்குறேன் ஒரு சில விஷயங்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இது வந்து இதாக இருக்குது, அப்படி இது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட கருத்துக்களும் அவங்கள ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா டோ எல்லாத்தையும் தாவிங்கில் போட்டிருக்கேன். நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் காலையில் போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் நான் டியூட்டிக்கு வரணும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். See you, bye.